வணக்கம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் ரீதியான சரியான பரிகார வழிபாடு முறை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடமாக அமையக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியின் வீட்டின் அதிபதி குரு. தனுசு ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அது ஒரு உபய ராசி. ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அமைப்புகள் கேதுவின் மூல நட்சத்திரம், சுக்கிரனின் பூராட நட்சத்திரம், சூரியனின் உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த 9 பாதங்களை கொண்ட ராசி அமைப்பின் அடிப்படையில் தனுசு அமைகிறது. அப்போ 9ஆம் ராசி அமைப்பு 9ஆம் இடம் என்ன தத்துவத்தின் அடிப்படையாக வருகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம செய்ய வேண்டிய பரிகார ரீதியான வழிபாடு முறை அமைகின்றது. அப்போ மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய தனுசு வீட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, செவ்வாயுடைய லக்னம் ஆதிபத்தியம் அமைப்பாக கொண்ட மேஷம் 9ஆம் இடமாக வரக்கூடிய தனுசு வீட்டின் அதிபதி குரு, அவரின் காரகத்துவ ரீதியான மஞ்சள் அமைப்பு, விரலி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது மஞ்சள் பொடி அமைப்புகளாக இருக்கலாம். இந்த 2 பொருட்கள் அமைப்புகளும் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட வெள்ளிக்கிழமை மற்றும் சூரியனின் ஆதிக்கம் கொண்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவஸ்தலத்திற்கு சென்று சிவபார்வதியை மனதார தரிசித்து கோவிலுக்கு அதை தானமாக கொடுப்பது, மஞ்சள் கிழங்கு மற்றும் மஞ்சள் பொடிகளை தானமாக கொடுக்கறது நல்லதாக இருக்கும். எங்கெல்லாம் யாக கோமங்கள் பூஜைகள் நடக்குதோ அங்கே கலந்துக்கிட்டு அங்கே உபகரண பொருட்களாக மஞ்சள் பொருட்களை தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த வழிமுறையாக அமையும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தல தரிசனமும் மிகச்சிறந்ததாகும்.